இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் கமுதனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லா அவ்வளோ டாக்ஸ். விஜய் சேதுபதி எது பண்றாரோ இல்லையோ ரெட் கார்டு கொடுத்து கமுதனை வெளியே அனுப்பணும், அவரோட வயலன்ஸ் பிஹேவியர் ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்வீட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி விஜய் சேதுபதி இன்னைக்கு ரெட் கார்டு கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பே கிடையாது. எல்லோ கார்டும் அதே மாதிரி ஸ்ட்ரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்து அது வார்னிங் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணனா அவனை தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அதிகபட்சம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கமுதனுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் ஒரு 2-3 பேர் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லா பிஹேவியரும் இருக்கு. இதுல வயலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமுதனுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திவாகருக்கும் ஒரு ரெட் கார்டோ இல்ல எல்லோ கார்டோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி வந்து அவரோட பிஹேவியர் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. அவர் வந்து பண்ற சில விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஜாலியா ஃபன்னா பண்றதுன்றது தாண்டி ஒரு மாதிரி ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுங்கிட்ட பிஹேவ் பண்றது. ஸோ அதுக்கும் ஒரு வந்து வார்னிங் அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி சொல்லலாம், இந்த மாதிரி திவாகர் நீங்க பண்றது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை, வெளியில பார்க்கும்போது கொஞ்சம் அதை நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றது அவருக்கும் நல்லது. ஏதாவது கேஸ் வாங்கின்னு வெளியில அடி உத வாங்கின்னு வெளியே வரதை விட இந்த மாதிரி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாரு. ஏன்னா எத்தனை பேர் சொன்னாலும் திவாகர் வந்து கேட்க மாட்டாரு. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, அவர் எப்படி கமுதனுக்கு வந்து டேய் வாய விடாதரா சண்டை போடாதரான்னு சொன்னா அந்த கமுதன் பயபுல கேட்க மாட்டுதோ, அதே மாதிரி தான் திவாகரும். ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றதை கேட்கவே மாட்டுது. அதாவது இவனை வந்து கமுதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயலன்ஸ் அதிகமா இருக்குன்னு ரெட் கார்டு எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திவாகருக்கு வந்து பிஹேவியர் சரியில்லைன்னு ரெட் கார்டு கொடுத்தா வெளியே அனுப்பணும் போல. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரெட் கார்டு இருக்காது, எல்லோ கார்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்வதிக்கும் கமுதனுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் ரோஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேருக்கு தான் அதிகபட்ச ரோஸ்ட் இருக்கு. இன்னைக்கான எபிசோட்ல பார்வதியோட அழுகைகளை திரும்பி பார்க்க போறீங்க. ஐயோ அதை வேற திரும்பி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இன்னைக்கு எபிசோடு எண்ட்லயும் பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அழுகாட்சியோட தான் இருக்க போறாங்க. அவங்க வந்து இது ஒரு டெம்ப்ளேட்டா செட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து வீக் டேஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க வந்து சண்டை போடணும், எல்லா அழிச்சாட்டிங்களையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வந்தா அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு அழுவுறது. ஏமா இது என்னமா, எனக்கு தெரிஞ்சவங்க அழுதோன்னு பாத்தீங்கன்னா சம்பவத்தெல்லாம் மறந்துடுவாங்க போல, நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவாங்க போல, திருப்பி மண்டே ஆனா திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பார்வதி கிட்ட இருக்க அசாத்திய திறமை அப்படின்ற மாதிரி சொல்லணும். யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ கண்டஸ்டன்ட் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீக் டேஸ்ல ஃபுல்லா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டா கூட வீக்கெண்ட்ல வந்து அடி வாங்குவாங்க. அடி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே போய் உட்காந்துருவாங்க. அதாவது அடுத்த வாரம் ஒரு வாரம் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. ஆனா பார்வதி கிட்ட அப்படி ஒரு பிஹேவியரே இல்லைங்க. வாரம் அடி வாங்குறாங்க, சரி அடி வாங்கினதுக்கு அப்புறம் வாரம் தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டப்ப அடி வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா அடுத்த வாரமும் சம்பவம் வந்து அதை விட வெறித்தனமா இருக்கு. ஸோ இந்த வாரமும் அடி வாங்குவாங்க, அடி வாங்கினாலும் திருந்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இதை விட சம்பவம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கேரக்டரா ஒருத்தவங்களை வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது. எப்படா எவ்வளோ அடிச்சாலும் எப்படா தாங்குற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் ஆனால் பார்வதியை ரவுண்டு கட்டி புழக போறாங்க, பார்க்கறதுக்கு ஜாலியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சம்பவம் அக்கா பண்ண சம்பவங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் நஞ்ச சம்பவங்கள் இல்லைங்க. இந்த வீக் ஃபுல்லா கண்டென்ட் யார்கிட்ட இருந்து வந்தது பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட இருந்து. அந்த கண்டென்ட் எல்லாம் யாருக்கு வந்து நெகட்டிவா முடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நெகட்டிவா முடியும். ஏன்னா ஒரு சில இடத்துல அவங்க பேசுறதுல கரெக்டான பாயிண்டே இருந்தா கூட அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்க அது எப்படி அந்த பிரச்சனையை வந்து எப்படி அணுகுறாங்கன்னு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு அணுகிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கு. அதே மாதிரி கமுதனுக்கு சொல்லவே வேணாம், துஷார் மேட்டர்ல அப்புறம் இது திவாகர் மேட்டர்ல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமுதனுக்கு பயங்கரமா ரோஸ்ட், ஸ்ட்ரைக்கு, எல்லோ கார்டு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சைடில் நீங்க எல்லாம் யோசிக்கலாம், என்ன ப்ரோ இவங்களை மட்டும் தான் அடிப்பாங்களா, அப்போ அன்புக்கு எங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட்ல கேட்பாருன்னு தோணுது. ஏன் தெரியுமா? ஏன்னா விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவர் மேல வர குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள், அதாவது கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போற மாதிரி அவர் மேல வர குற்றச்சாட்டுகள் ஏறிக்கிட்டே போகுது. என்ன நீங்க ஹோஸ்டிங் பண்றீங்க, நீங்க பண்றது சரியில்லையே, இது வேலைக்காவது போலையே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இப்போ கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தேர்ட் வீக் தான் அதுலயே இவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது, இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆக்சுவலா விஜய் சேதுபதி கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா ஷோ பார்க்காம வந்து ஹோஸ்டிங் பண்றது, அதுதான் பிரச்சனை. ஃபுல் அண்ட் ஃபுல் டாக் பேக்ல கேட்டே ஒரு ஹோஸ்டிங் பண்ணிட்டு போயிடலாம். அவருக்கு டைம் இல்லைன்னா தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு, அதாவது பார்வதி ரிசைன் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா அடிக்கடி, அந்த மாதிரி நீங்களும் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. இங்க வரீங்கன்னா எவன் இது பண்றானோ ஒரு வாரம் ஃபுல்லா வீக்கெண்ட் எபிசோட பார்க்கிறதுக்கு நம்மள எப்படி இருப்போம். ஆக்சுவலா ஒரு வாரம் ஃபுல்லா எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிருப்பானுங்க. வீக்கெண்ட்ல வந்து கமல் சார் வெளுக போறார் அப்படின்ற பார்க்கிறதுக்கு தான் எல்லா ஆடியன்ஸும் வீக்கெண்ட் எபிசோட அதிகமா பார்ப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட பார்க்கறதே அட வீக் டேஸ் எபிசோடே பரவாயில்லப்பா, அக்கா பார்வதி பண்ற சம்பவங்களே பரவாயில்லப்பா, கன்றாவியா இருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குப்பா அப்படின்ற அளவுக்கு தோண வைக்குதுன்னா அப்போ வீக்கெண்ட் எபிசோடு எந்த அளவுக்கு தலைவன் வந்து விஜய் சேதுபதி வந்து அதை கொண்டு போறாருன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து எப்படி சொல்றது, அவர்
அவருக்கு டைம் இல்லை அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஷோ பார்க்க டைம் இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆனால் அவங்க டீமையாவது வச்சு ஷோவை பார்க்க வச்சு இந்த மாதிரி அதுலேருந்து கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுங்க. யார் மேலே தப்பு யார் மேலே சரி, வெறும் டேரக்டர் சொல்கிறதையும் டாக் பேக்கில் சொல்கிறது மட்டும் வச்சு என்னால் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷோ அடுத்த கட்டத்துக்கு நகத்துக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ பார்வதி மேலே இவ்வளோ தப்பு இருக்கா, அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க, கேட்கக்கூடாதுன்னு. ஏன்னா நீங்கள் கேட்க முட்டாதான் இன்னும் அடுத்த வாரம் அதிக தப்பு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா பார்வதி திருந்திட்டாங்கன்னா அப்புறம் கண்டென்ட்டே வராது பாஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் டீம்லேருந்து கண்டிப்பாக இதை தான் சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே இவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் தப்பு பண்ணுறாங்களோ, எக்ஸாம்பிளுக்கு எஃப்ஜே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி கூட 1-2 இடத்துல கேட்டிருக்காரு, இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஆனால் எஃப்ஜேவெல்லாம் ஒரு வாடி கூட கேட்டதில்லை. மார்க் பண்ணுறதாகட்டும் இஷ்டத்துக்குன்னு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டக்குன்னு பேசுவாங்கல்ல, அது இஷ்டத்துக்குன்னு பேசுறது. அதாவது என்ன இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் வந்து எஃப்ஜே கிட்ட இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் விஜய் சேதுபதி அதை சுத்தமாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணவே இல்லை. அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. டேரக்ஷன் டீமுக்கு அதுதான் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை இன்னும் வளர்த்துணும், அவனை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வெறுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அவரையும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் மேலே குற்றச்சாட்டுகள் அதிகமாகுது. ஸோ அது எல்லாத்தையும் அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மேலே கோரிக்கைகள் வச்சிட்டாங்க. இந்த மாதிரி சார் நீங்கள் பண்ணியே ஆகணும், ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்வீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது விஜய் சேதுபதி டீம் கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, என்னடா இவ்வளோ கேள்வி கேட்குறானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இன்னைக்கான ஷோவில் ஒரு வெறித்தனமான ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்வதி வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. அதே மாதிரி இந்த பக்கத்தில் அப்போ அந்த அன்பு கேங்கெல்லாம் விட்டுருவாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா யார் சொன்னா, அதுக்கும் இருக்குது. ஆக்சுவலாக அன்பு கேங்லேயும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ எப்படி பார்வதி அன்கோ இந்த வன்ம கேங் எப்படி ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி அன்பு கேங்கும் ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ணுச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஒரு டாஸ்காக பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிரியேட்டிவிட்டி, விக்ரம் சொன்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு பார்க்கறத விட இவங்களுக்கு பிடிக்காதவங்களை அவங்க அட்டாக் பண்ணுறதும் அவங்களுக்கு பிடிக்காத இவங்களை அட்டாக் பண்ணுறதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. திவாகர் கியூசியாக இருந்து இங்கே இருக்க அன்பு கேங்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பார்வதி வந்து கியூசியாக இருந்து அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஒரு மாதிரி பயாஸ்டாக ஆனாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக போச்சே தவிர இங்கே ஜெனியூனாக யாரா ஆனது அப்படின்னு கேட்டால் ஒருத்தனை கை காமிக்க முடியாது. அதுதாங்க உண்மை. ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ஓகே ஜெனியூனாக இந்த மாதிரி வந்து ஜெனியூனாக ஆடலாம், இப்படி ஆட வேணாம் அப்படின்ற மாதிரி டாஸ்க்கை நிப்பாட்டிட்டு கரெக்டாக உட்காந்து இல்லை இப்படிலாம் ஆடக்கூடாது, ஜெனியூனாக ஆடலாம், இந்த மாதிரிலாம் சரி வராது அப்படின்ற மாதிரி ஒரு தடவை யாராவது பேச ட்ரை பண்ணாங்களா பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாத்துக்கும் சண்டை தான். ஓகே வன்முறை வெடிக்க தான் செய்யும். யாரு தலைவி சொல்றது, அன்பு கேங்கோட தலைவி. சட்டம் தவறாக போகும்போது வன்முறை வெடிக்க தான் செய்யும். ஏங்க உட்காந்து நீங்க இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி உட்கார வச்சு இந்த மாதிரி டாஸ்க் எப்படிலாம் ஆடக்கூடாது, இப்படிலாம் ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேது, அன்ஃபேரா இருக்கு, டாஸ்க்கை நிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுங்க. என்ன இப்ப பிக் பாஸ் சொல்றாரு டாஸ்க் வந்து நிக்க கூடாது, நிக்கட்டும். என்ன இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க விஷயம் என்னன்னா அப்பதான் அவரு வருவார் லைன்ல, என்னடா இவனுங்க எல்லாம் உட்காந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி. இங்க வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம தான் அந்த பவரை கையில் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக தலைவின்னும் போது தலைன்னும் போது அவங்ககிட்ட பவர் இருக்கு. அந்த விஷயத்தை பண்றதை விட்டுட்டு வன்முறை வெடிக்க தான் செய்யும் சொல்லிட்டு தூண்டி விட்டாங்க. இவன் கலையரசன் சும்மா இருந்தவன் என்ன சொரிஞ்சு விட்ட மாதிரி போய் டேபிள்ல எட்டி உதைக்கிறான். கலையரசனுக்கு இருக்கு, ஆதிரைக்கு இருக்கு. ஆக்சுவலாக சம்பவம் பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா விஜய் பார்வதிக்கு இருக்கு, கமருதீனுக்கு, ஆதிரை, அப்புறம் கலையரசன். ஸோ இதுக்கப்புறம் வேற யார் பெருசா சம்பவம் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, திவாகர். ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பூஜை இருக்கு. திவாகர் என்ன ப்ரோ பண்ணார்? எதுவுமே பண்ணல. பாவம் அவரு தானே ப்ரோ போட்டு அடின்னு அடிச்சாங்க. எதுவும் பண்ணல. அவர் பண்ண சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளியே தெரியாது. ஏன்னா திவாகர் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் அசால்ட்டா விட்டுறாங்க. அவர் பண்ண அவரோட பிஹேவியர் பிரச்சனையாகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல அவரு சில பேருக்கு பயாஸ்டா இருந்தார்ல, ஸோ அந்த பிரச்சனையாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னொன்று நேற்று பேசினார்ல என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவர் பேசினார்ல, ஸோ அந்த பிரச்சனையாகட்டும் எல்லாத்துக்கும் கும்மாங்குத்து இருக்கு. ஆனால் இதில் பெரிய கும்மாங்குத்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் பார்வதி. இன்னைக்கு நாள் நடக்க போகிற சம்பவங்கள் நினச்சா பார்வதி எவ்வளோ நேரம் அழ போகிறாங்க, எவ்வளோ நேரம் புலம்ப போகிறாங்கன்னே தெரிலங்க. ஆனால் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்றது. அதாவது விஜய் சேதுபதி பயங்கரமாக கேள்வி கேட்டுருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கவனுங்களே எல்லாத்தையும் போட்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரேக்குக்கும் அழ போகிறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லா சம்பவத்திலையும் பார்வதி லிங்கா இருக்காங்க. பார்வதி லிங்க் ஆகாத சம்பவமே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எல்லா ப்ரோமோலையும் பார்வதி தான்டா அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லா ப்ரோமோலையும் வந்தாங்களே, அதே மாதிரி எல்லா வாட்டி இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும் போதும் பார்வதிக்கு அடி விழும். ஏன்னா ப்ரோமோவில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயமா வரலாம். ஒன்று கரெக்டான ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணி ட்ரெண்ட் ஆகுறது, அப்படி ப்ரோமோவில் வரலாம். இன்னொன்று கரெக்டான விஷயத்தை தப்பாக பண்ணி அப்படி ட்ரெண்ட் ஆகி ப்ரோமோவில் வரலாம். பார்வதி வந்தது 2வது மெத்தடு, அதனால தான் வெளுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது என்னோட கருத்து. ஏன்னா இப்போதைக்கு அப்படிதான் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடுக்கணும், கம்பல்சரி ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? இல்லை எல்லோ கார்டு கொடுத்து ஒரு வார்னிங் கொடுத்தா ஓகேன்னு தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.